அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். வரும் ஏப்ரல் 23 அன்று உங்கள் வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையட்டும். மறவாதீர், வாக்களிப்பீர் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கு என்று. இன்று பாருங்கள், தெருவுக்கு தெரு பிரச்சாரங்கள், அரசியல் மேடைகள், பல்வேறு நாடகங்கள். தமிழக மக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கபட நாடகங்களை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். அரசியலில் சமயத்திற்கு தகுந்தாற்போல நடிக்கும் சில எம்எல்ஏ நடிகர்களை தூக்கி எறியுங்கள். டீ ஆற்றுவார்கள், போண்டா பஜ்ஜி சுடுவார்கள், வயலில் இறங்கி நாற்று நடுவார்கள், ஜூஸ் விற்பார்கள், ஓடி வருவார்கள், ஓடோடி வருவார்கள், விதவிதமான போலி பொய் பிரச்சாரங்களை செய்வார்கள். நீங்கள் நம்பி ஏமாந்து விட வேண்டாம். மக்களே, தாய்மார்களே, இந்த 5 ஆண்டுகளாக எங்கே போனார்கள் இவர்கள்? உங்கள் தெருவுக்கு வந்தார்களா? ஏன் உங்கள் மாவட்டத்திற்கு வந்திருப்பார்களா? உங்கள் குறைகளை தீர்த்திருப்பார்களா? இல்லையே. இப்போ மட்டும் இதற்கு சிவாஜி கமலை விட நடிப்பை இப்பொழுது உங்களிடையே இத்தனை நாடகங்கள் அனைத்தும் எதற்காக? ஒன்றே ஒன்று, இவர்களின் கடைசி ஆயுதம் பணம். எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட வேண்டும். 25 கோடி ஒரு தொகுதிக்கு குத்தகைக்கு எடுத்து அதன் மூலம் 250 கோடி வரை சொத்து சேர்த்து அவர்களின் குடும்பத்தின் தலைமுறை அடுத்த 5 தலைமுறையாக சொத்து சேர்க்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் மாக்கள் என நினைத்து கொண்டு ஓடி வருவார்கள். உங்கள் வீட்டிற்கு ஓடோடி வருவார்கள், காலில் விழுவார்கள், கதறி அழுவார்கள். நடிப்பை கண்டு ஏமாந்து விடாதீர்கள் மக்களே. கேளுங்கள், 5 ஆண்டுகளாக எங்கே போனீர்கள், என்ன செய்தீர்கள் என்று கேளுங்கள். கூட்டம் கூட்ட பணம், ஓட்டு கேட்க பணம், ஓட்டு வாங்க பணம், எம்எல்ஏ ஆக பணம், எம்எல்ஏ ஆகி எதற்கெடுத்தாலும் அவர்கள் நினைப்பில் பணம் பணம். அதன் மட்டுமே ஒரு குறுக்களாக இதற்காக பல நரிவேஷங்களை போட்டுக்கொண்டு நெற்றியில் விபூதி இட்டுக்கொண்டு ஒன்றும் அறியாத சாது போல ஓட்டு கேட்க வருவார்கள். தாய்மார்களே, சகோதரர்களை நம்பி மீண்டும் ஏமாந்து விடாதீர்கள். இவர்களிடம் மீண்டும் நீங்கள் நம்பி ஏமாந்து அவர்களுக்கு வாக்களித்தால் உங்கள் தலைமுறையே மன்னிக்காது. நிச்சயம் நீங்கள் இந்த முறை தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்காக நல்லவர்கள் ஆட்சி, எந்த குடும்பமும் இல்லாமல் குடும்பமே நாடாக, குடும்பத்திற்கு மக்களுக்காக குடும்பமே என்று வாழும் மோடி அவர்களின் நல்லாட்சியும், அதே போல தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர் சாதாரண விவசாயி புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கும் அவர்களின் தலைமையில் நல்லாட்சி தமிழகத்தில் மலர்ந்திட நீங்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களின் பொற்பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.